மனிதர்களே, உங்களை ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள். அவரிலிருந்து அவருடைய துணையை படைத்தால் அவ்விருவரும் ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் கல்வி பெருகச் செய்தார். எவனை முன்னிறுத்தி ஒருவர் மற்றவரிடம் கோரிக்கை வைப்பீர்களோ அத்தகைய இறைவனை அஞ்சுங்கள். உறவினர்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். அல்லாஹ் நம்மை கண்காணிப்பவனாக இருக்கிறார். இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய விதத்தில் அஞ்சிக் கொள்ளுங்கள். நீங்கள் மரணிப்பதற்கு முன்னால் முஸ்லிம்களாக தவிர மறந்து விடாதீர்கள். இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள். நேர்மையான சொல்லை கூறுங்கள். அதனால் அல்லாஹ் தஆலா நம்முடைய செயல்களை சீராக்குவான், நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். யார் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி பெறுவார்கள். வார்த்தையிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதத்தின் வரிகள் என்றும், வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தின் பெயரால் எவையெல்லாம் புதியதாக உண்டாக்கப்பட்டதோ அவை அனைத்தும் பிதுஆ, ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடு, அந்த வழிகேடு நாளை மறுமையில் நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்கின்ற செய்தி நினைப்படுத்தியதாகும். நம்முடைய இறைவன் நம் மீது கடமையாக்கிய இந்த ஜும்மா தொழுகை அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தவாறு அமைத்துக் கொள்வதற்காக இங்கு ஒன்று குழுமி இருக்கும். நாம் அனைவரின் மீதும் வல்ல ரஹ்மானுடைய சாந்தியும் சமாதானமும் என்று நிலவட்டுமாறு. இந்த ஜும்மா தொழுகையில அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி இந்த நன்மையை அடைய வேண்டும் என்று இங்கு வந்திருக்கிறோம் இல்லைங்களா? இங்கு ஒன்று குழுமியுள்ள நாம் அனைவருடைய நோக்கம் என்னவென்றால், நாம் நாளை மறுமையில சொர்க்கம் செல்ல வேண்டும். நாம் நாளை மறுமையில சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அந்த நோக்கத்திற்காக மட்டும் நாம் இங்கு வந்திருப்போமே. ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக இந்த உலகிலே நாம் செய்கின்ற அமல்கள் என்ன? நாளை மறுமையில இலகுவாக சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இருக்குதுங்க. அதுவும் ரமலான் மாதத்துல இருக்கிறோம், அல்லாஹ்விற்காக நோன்பு வச்சிருக்கிறோம். எல்லா பண்புகளும் இருக்கும் பொழுது, எல்லா வசதிகளும் இருக்கும் பொழுது நம்முடைய செயல்பாடுகள் ஒரு பூமியினுடைய செயல்பாடுகள் போல இருக்குதா? நாம் எல்லாருமே சொல்கின்றோம், என்னப்பா கலிமா வா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், என்னங்க பொருள்? அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. வா அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார். அவர்தான் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டி என்கின்ற சிந்தனை நம்முடைய உள்ளத்துல ஆழமாக இருக்கிறது. யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவார்களோ அவர் நிச்சயமாக சொர்க்கம் செல்வார். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் பொழுது வா அத்தீஉல்லாஹு வா அத்தீஉர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் என்று அவர் நினைவுபடுத்துறான். ஆனால் இந்த சொர்க்கத்துக்கு செல்வதற்கு ஒரே ஒரு வழி என்ன? அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பின்பற்ற வேண்டும், அல்லாஹ்வை நாம் பின்பற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இந்த நாளை ஒப்பிட்டு பாருங்கள். அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் நாம் வாழ்கிறோமா? நம்முடைய தூதர் நமக்கு வாழ்ந்து காட்டினாத ஒரு வாழ்க்கைய, அந்த வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை வாழும் பொழுது அல்லாஹ் எதை சொன்னானோ அவற்றில எந்த ஒரு மாற்றமும் செய்யல. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் எப்படி நீங்க உலகத்தை வாழ்ந்து காட்ட சொன்னார்களோ, உங்களோட வியாபாரமா குடும்ப வாழ்க்கையா எப்படி அமல்களா என்று எல்லாத்தையும் வரையறுத்து எப்படி இருக்க சொன்னார்களோ உண்மையில் கூட குறை வைக்காமல் முழுவதுமாக வாழ்ந்து காட்டினார். ஆனால் அந்த வாழ்க்கை இன்று நம்மால் வாழ முடிகிறதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் சொல்லும் பொழுது வாதல்லாஹா, அந்த மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருங்க. என்ன தெரியுமா? இன்னல் லஸீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ் சொல்வது யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு நன்மையான காரியங்கள் செய்கிறார்களோ, நல்லறங்கள் செய்கிறார்களோ, உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னah, அவர்களுக்கு சொர்க்கம் இருக்குன்னு வாக்குறுதி கொடுத்துருங்க.
நம்முடைய நிலை பாருங்க, அல்லாஹ்வை நம்புகிறோம், அல்லாஹ்வை தவிர எவனும் இறைவன் இல்லை என்பதை தெளிவாக புரிந்திருக்கிறோம். சாலியான அமல்கள் நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம்? அல்லாஹ் சொல்லியிருக்கிறானே, அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கானே, எப்பா இது எல்லாம் நீ செஞ்சு வச்சுக்கோ உனக்கு சொர்க்கம் உறுதிப்பான்னு சொல்றானே, அந்த அமல்களிலே நம்முடைய நிலை என்ன? அந்த அமல்களை நாம் அல்லாஹ்வோடு ஒப்பிட முடியுமா? நம்முடைய தக்வா அந்த அளவுக்கு இருக்குதா? இல்ல. அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் பொழுது யௌமல்லா நஃப்கு ஹல் வலா பையினு, நாளை மறுமையில அல்லாஹ்வுக்கு நீ வரும் பொழுது அல்லாஹ் நம்ம எதிர்பார்க்கிறா, நம்ம இடத்துல அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் நீங்கள் தூய்மையான உள்ளத்தோடு வாங்க. அல்லாஹ் குர்ஆன் சொல்றாங்க, நாளைக்கு சொர்க்கத்துல நான் விசாரிப்போம்பா, அன்னைக்கு நீங்க வருவீங்க இல்லையா, விசாரிப்போம் இல்லையா, அன்னைக்கு நீங்க வரும் பொழுது தூய்மையான உள்ளத்தோடு வாருங்கள். உன்னிடத்தை நான் பொருளாதாரம் கேட்கல, உன்னுடைய பிள்ளைகளை கேட்கல, உன்னிடத்தை என்ன இருக்கு நான் கேட்கலப்பா, என்னை சந்திக்க வரும் பொழுது உன் உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். அவ்வாறு நீ வருவாயே ஆனால் அதுதான் உனக்கு பயன் தரும் என்று சொன்னார். நம்முடைய உள்ளம் உண்மையிலேயே அல்லாஹ் என்னை விசாரிப்பான், அல்லாஹ் நான் நாளை மறுமையில பார்க்காம சொர்க்கத்திற்கு நரகத்திற்கு போக முடியாது, என்னை பற்றி அனைத்தையும் அறிந்தவன் அங்கு இருக்கிறான்பா, இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அவன் என்னை விசாரிக்கும் பொழுது என்னுடைய கல்வி தூய்மையாக இருக்கும் என்றால் இன்று அந்த கல்வி தூய்மையாக இருக்கிறதா? நம்முடைய கல்வி எந்த அளவு தூய்மையாக இருக்கிறது நாம் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். யாருடைய கல்வில இறைச்சம் உறுதியாக இருந்து அவருடைய கல்வி தூய்மையாக இருக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், வா உர்ஃபிலத்துல் ஜன்னத்துல் முத்தகீன், அந்த மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்கின்றான், எப்பா நீ அங்கே இரு, உனக்கு சொர்க்கத்தை அருகே நான் கொண்டு வருகிறேன். தூய்மையான கல்வோடு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காம அல்லாஹ்வுடைய தூதரை முழுவதுமாக பின்பற்றி வாழ்வோமேயானால், என்னுடைய கல்வி தூய்மையாக இருக்குமேயானால் அல்லாஹ் சொல்கின்றான், நீ எங்க இருக்கிறியோ அங்கே இருப்பா, நவுந்தலா வராத சிரமப்படாத இந்த பூமியில வாழும்போது பல்வேறு சிரமங்கள் அனுபவிச்சா எனக்காக அனுபவிச்சல, நீ இருக்கிறத இருப்பா, சொர்க்கத்தை நான் இழுத்து வரேன். எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம்! அந்த சொர்க்கத்திற்கு நாம் ஆசைப்படுகிறோம், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்குள்ள எல்லாருக்குமே இருக்கிறது. ஆனால் அந்த எண்ணத்தின் அடிப்படை, அந்த எண்ணத்துடைய விளைவின் செயற்பாடுகள் எப்படி இருக்கிறது என்றால் நமக்கும் அதற்கும் ஏதோ தொலை தூரத்தில் இருக்க மாதிரி இருக்கு. சொர்க்கத்துக்கு போற பாதை இருங்க, இப்படி எல்லாம் இருந்தா சொர்க்கத்துக்கு போக முடியுங்க, எல்லாருக்கும் தெரியும். சொல்லுங்க விடக்கூடாதுங்க, நோன்பு விடக்கூடாதுங்க, அல்லாஹ் அடிப்படையில் இருந்தாக்கா நாம இலகுவாக சொர்க்கம் செல்லலாம், எல்லா வழிமுறையும் நமக்கு தெரியும். ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதா? நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில அவற்றை நாம் சரியாக செய்கிறோமா என்றால் அதிலே தான் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. என்னப்பா காரணம்? குடும்பம் இருக்குதுங்க, வேலை இருக்குதுங்க, எனக்கு பொருளாதார தேவை இருக்குதுங்க என்று ஏதேனும் ஒரு காரணம் சொல்லி அமல்களில் இருந்து நாம் குறையக்கூடியவர்களாக, அமல்களிலேயே நாம் பின்தங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு கிராமவாசி அல்லாஹ்வுடைய கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சொர்க்கம் செல்வதற்கு எனக்கு ஒரு காரியத்தை கூறுங்கள். என்ன? நான் சொர்க்கம் செல்ல ஆசைப்படுகிறேன், அதற்கு நீங்கள் எனக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றாங்க, நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும். நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அவனுக்கு எதையும் இணை கற்பிக்க கூடாது. இரண்டாவது, வாக்கிமுஸ்ஸலா, நீ தொழுகை நிலைநிறுத்த வேண்டும். மூணாவது சொல்றாங்க, நீ ரமலான் மாதம் வந்தால் நோன்பு வைக்க வேண்டும் என்று. அவ்வளவுதான் சொல்றாங்க. உடனே கிராமம் சொல்றாரு, இவற்றை மட்டும் நான் குறையாமல் செஞ்சிருவேன். கிராமவாசி போறாரு, அல்லாஹ் கேட்கிறாரு, யா அல்லாஹ், நாளை மறுமையில நான் சொர்க்கம் செல்ல ஆசைப்படுகிறேன், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நீ அல்லாஹ்வை வணங்குப்பா, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத, தொழுகையை சரியா வச்சுக்கோ, நோன்பை கடைப்பிடி என்று சொல்கிறார். இவற்றை மட்டும் நான் குறையில்லாமல் செய்வேன் சொல்றாரு. சொல்லிட்டு அந்த சாமி போறாரு. சாபாக்கள் சொல்றாரு, உங்களை யாருக்காவது சொர்க்கவாசி பார்க்கணுமா? கேட்கிறாங்க, உங்களை யாருக்காவது சொர்க்கவாசி பார்க்கணுமாங்க? இதோ போறாரு பாருங்க, இவர் சொர்க்கவாசி சொல்றார். ஏன்? அவர் எந்த காரியத்தை அல்லாஹ்வுடைய இறைவா அல்லாஹ்வுடைய செஞ்சா சொல்ல முடியுமா என்று கேட்கிறாரு.
அவற்றை மரணிக்கின்றவரை சரியாக செய்தார். அல்லாஹ் கேட்டது அதிகமா அமலே கிடையாது, தொழுகை நோன்பு அல்லாஹ்வுக்கு இணைக்காம இருக்கிறது, இவற்றை மட்டும்தான் கேட்டாருங்க. அவற்றை தன்னுடைய வாழ்க்கையில சரியாக பின்பற்றினார். அவர் முடிச்சு போறாரு. அல்லாஹ் சொல்றாங்க இவர் தாங்க சொர்க்கவாசி பார்த்துக்கோங்க என்றால் நம்முடைய நிலையை ஒப்பிட்டு பாருங்க. மற்ற அமல்கள் எதுவுமே வேணாம், எல்லாம் வாரம் கட்டுங்க. தொழுகை சரியா இருக்குதா, நோன்பு சரியாக இருக்குதா, இவற்றை மட்டும் சரியாக இருக்குதா, அல்லாஹ் இணைக்காம இருந்தாக்கா அந்த சாபிக்கு சொன்ன நிலை வருமா வராதா? அன்னையும் வந்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும். நோன்பு ஏங்க கடமை மேல அழகா சொல்லிடுவாங்க. குர்ஆன் வசனம் சொல்லுவாங்க, யா அய்யுஹல்லஸீன ஆமனு முஃமின்களே குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலல் லஸீன மின் கப்லிக்கும், உங்கள் முன்சென்ற சமுதாய மக்கள் மீது நோன்பு கடமையாக இருந்தது இல்லையா, அதே மாதிரி உங்கள் மீது கடமை. ஏன்? எல்லா மக்களுக்கும் கடமை நோன்பு தான், எல்லா சமுதாய மக்களுக்கும் நோன்பு கடமை. ஏன்? அல்லாஹ் சொல்கின்றான் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் சொல்றது நீங்கள் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக ஆக வேண்டும். நம்முடைய நோன்பு உண்மையான உள்ளத்துல ஏதாச்சும் வந்துச்சுங்களா? நம்ம இந்த உலகத்தை வாழ்றோமா இல்லைங்களா? இப்போ ரமலான் இருக்கிறவங்க நம்மள அதிகமா சகோதரர்கள் நோன்பு வைத்தவர்களாக இருக்கிறோம். அந்த நோன்பு என் உள்ளத்துல அல்லாஹ்வின் பயத்தை அதிகப்படுத்தி இருக்கிறதா? இன்னும் சொல்ல போனா நமக்கு ஒரு 50 வயசு இருக்குங்க, 40 வருஷமா அல்லாஹ் அந்த ரமலான் அடைஞ்சிருப்போம். இவங்க வந்து 30 வருஷமா இருப்போம், 30 ஆண்டுகளாக நம்ம நோன்பு வச்சிருப்போம். ஆனால் அத்தனை ஆண்டுகள் நோன்பு வைத்தால் நம்முடைய உள்ளத்துல இறைச்சம் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்குதா? உதாரணம் சொல்றேன் கேட்டுங்களேன். ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி போங்க, நம்ம இடத்துல இன்று இருந்த அறிவு அன்னைக்கு இருக்காது, இன்று இருந்த தெளிவு அன்னைக்கு இருக்காது. நம்முடைய பொருளாதாரம் இருக்கு இல்லைங்களா, நம்ம பின்தங்கி இருந்திருப்போம். அன்னையை விட இன்னைக்கு நாம் எல்லாத்துக்கும் அப்படியே வளர்ச்சியா இருக்கு. அதாவது உலக அறிவு வளர்ச்சி இருக்குது, பொருளாதாரத்துல மேம்படுத்தி இருக்கிறோம். ஓட்ட வீட்டில் இருந்திருப்போம், இன்னைக்கு மாளிகையில் இருப்போம், வண்டியில் நாம் சைக்கிள்ல போயிருப்போம், அழகிய வாகனங்கள் இருக்கும். 10 வருடத்துல உலக வாழ்க்கையில எல்லாத்தையும் மேம்படுத்திருக்கோமா இல்லையா? இந்த 10 ஆண்டு காலம் நோன்பு வச்சிருக்கிறோமே, அந்த நோன்புல இறைச்சம் அதிகமா இருக்குதா? ஏன்னா உலகத்துல தக்குவா அதிகமா இருக்குதா? அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய பண்பு அதிகமா இருக்கா என்றால் எதுவுமே இல்லை என்றால் நாம் யாரை ஏமாற்றுகிறோம்? அல்லாஹ் சொல்றா, நீ உண்மையிலேயே அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சினா லஅல்லக்கும் தத்தகூன், இறைவனை அஞ்சக்கூடிய பண்பு அதிகரிக்கும் என்று. அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யாகுமா? அல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யாகுமாங்க? அல்லாஹ்வுடைய வார்த்தை ஒருபோதும் பொய்யாகாது. ஆனா நம்ம இடத்துல பலவீனங்களே இருக்கோம் என்றால் நாம் உண்மையிலேயே அல்லாஹ்வை அஞ்சி நோன்பு வைக்கல, அல்லாஹ்விற்காக நோன்பை நாம் சரியாக நடைமுறைப்படுத்தல. எந்த இறைச்சித்த மக்கள் நீங்க இந்த நோன்பு மூலமாக அடைவீர்கள் என்று சொன்னார்களோ அவற்றை நாம் அலட்சியமாக வச்சிருக்கிறோமுங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி எந்த நிலையும் பொய்யாகாது. ஏன் நோன்பு கடமை சொல்லும் பொழுது இந்த மாதத்தான் உங்களுக்கு நான் குர்ஆனை அருளினேன். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில இலைக்க ஃபில் குர்ஆன், இந்த குர்ஆனை ரமலான் மாதத்துல இறக்கி வச்சப்பா. எதற்கு? ரோட்ல போறவங்க எல்லாம் பார்த்துட்டு நம்ம கொடுக்கிறதுக்குங்களா? அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஒழுங்குயா சொல்றதுக்குங்களா? கிடையாது. அல்லாஹ் சொல்கின்றான் உதல்லின் நாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும்பா. மனிதர்களுக்கே நேர்வழி காட்டுனாக்கா மூமின்கள் நிலை என்ன? நம்மள எத்தனை பேர் இந்த நோன்பு வச்சிருக்கும் பொழுது அல்லாஹ் நோன்பு கேட்கறாங்கம்மா, இந்த குர்ஆனை கொடுத்துருக்காப்பா. அப்ப இந்த குர்ஆன்ல உள்ள செய்திகள் எல்லாம் நான் ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டுமே, ஒவ்வொரு நாளும் பார்க்க வேண்டுமே. அல்லாஹ் இந்த குர்ஆன்ல எனக்கு ஏன் சொல்லியிருக்கா, எனக்கு ஏன் சொல்லியிருக்கா என்று நான் பார்க்கிறோமா? குர்ஆனை படிக்கிறதே இல்லையே, குர்ஆனை பார்க்கறதே இல்லையே. நம்ம நோன்பு வைக்கிறவங்க என்ன பண்றோம்? ஷஹர் கட்ட சாப்பிடுவோங்க. ஏன்? ஷஹர் சாப்பாடுல பரக்கத்து இருக்குது, ஷஹர் சாப்பிடுவோம். அல்லாஹ்வுக்காக நோன்பு இருக்கிறோமா? தண்ணி குடிக்க மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம். அல்லாஹ்வுக்காக நோன்பு இருக்கிறோம், தொழுகைக்கு வருவோம், தொழுகைக்கு வருகிறோம். ஆனா அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக இந்த நோன்பை கடமையாக்கினானோ, நீங்க இந்த நோக்கம் இந்த மாசத்துல நான் குர்ஆனை இறக்கி வச்சிருக்கப்பா, இந்த மாசத்துல படிச்சு தொலைன்னு சொல்றானே, அந்த குர்ஆனை எடுத்து பார்க்கிறோமா? அந்த குர்ஆனிலுள்ள வசனங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில திரும்பி பார்க்கிறோமா? அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குப்பா. ஏன் தெரியுமா? உங்களுக்கு யார் ரமலான் அடைகிறாங்களோ நீங்க நோன்பு வைங்க. நோயாளியாகவோ பயணத்துல நீங்க இருந்தீங்கன்னாக்கா வேறு கணக்கிச்சு வச்சுருங்க. நீங்க நோயாளியா இருக்கீங்களா?
வைக்க முடியலையா? சிரமப்படாதீங்க. ஏன்னா நீ சிரமப்படுறதே நான் தாங்க முடியாது. உன்னை சிரமப்பட மாட்டோம்பா. நீ சிரமப்படாம நோய் இருக்கும் பொழுது நீ அந்த நோயை விட்டு. ஆனா நம்ம முடிஞ்சு வேற கணக்கு பயிர் சொன்னாங்க, எண்ணிக்கையை நீங்க முழுமைப்படுத்திட தெரியுமா? நல்லா சொல்றாங்க, நீங்கள் நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்தின. ஒரு மாசத்துல ஒரு 10 ரூபா முட்டாச்சு, 5 ரூபா முட்டாச்சாக்கா அது ரமலான் மாதம் முடிந்த உடனே உண்மையிலே தக்வாதாரியாக இருந்தால், உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது வேண்டும் என்று யாருக்கு தோணுகிறதோ அவர்கள் நோன்பு விட்டாக்க கணக்கு வைப்பாங்க. என்னோட 3 நோன்பு போயிடுச்சுங்க, இந்த 5 போயிடுச்சுங்க, இந்த 10 போயிடுச்சுங்க. ரமலான் முடிஞ்ச உடனே அந்த நோன்பை வைப்பதற்கான முயற்சி செய்வாங்க. அப்படி யார் செய்றாங்களோ அவர் எப்படி சொல்றா, அவர்கள் எண்ணிக்கையை முழுமையாக்குவார்கள், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவார்கள். தெரியுமா? அல்லாஹ் அவனுக்கு நேர்வழி காட்டியதற்காக, அல்லாஹ் சொல்லும் பொழுது உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் அல்லாஹ்விற்கு அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி நன்றி செஞ்சதுக்காக செய்வாங்கனாக்கா, நம்மள எத்தனை பேர் இத்தனை ஆண்டு காலமாக நோன்பு வைக்கும் பொழுது 5 மிஸ் ஆயிடுச்சுங்க, 2 விட்டுருக்காங்க என்று சொல்லி ரமலானுக்கு பிறகு அந்த நோன்பை வைத்த பேர், ரமலானுக்கு பிறகு அந்த நோன்பை அதெல்லாம் கணக்கிட்டு ஐயோ வைக்கலையே என்ற குற்ற உணர்வு வாழ வைத்த பேர். ரமலான் முடிஞ்சிருச்சா, ஈத்பெல்லாம் முடிஞ்சா, எல்லாம் முடிஞ்சு அன்னைக்கு லொஹருக்கு நம்மளுடைய இறைச்சம் மையத்தா கிடக்குங்க. ரமலான் லொஹர் நம்மளோட நிலை தெரிஞ்சிடும். எதுமா பள்ளிவாசல் அது வரைக்கும் கூட்டமா இருக்குங்க. ரமலானுடைய எல்லா கூட்டமா இருக்கும். ரமலானோட முடிஞ்சு ஈத்பெல்லாவுடைய அந்த லொஹர்ல பள்ளிவாசல்ல இமாம் பாப்பார், யாராவது வராங்களா தொழுகைக்கு பாப்பார். இமாம் சொல்லுங்க தொழுகைக்கு டைம் ஆயிடும், 1 மணிக்கு போட்டிருப்பாங்க. இமாம் பாப்பார், யாருமே காண வேண்டும். அதுதான் முன்னாடி வரைக்குமே எல்லாம் பள்ளியிலே இருக்கும், தொழுகைக்கு வருவோம். ஆனா எல்லா நாளும் வேலை இருக்குதுங்க. ரமலான் வேலை இருக்குது, ரமலான் எல்லா மாதத்துக்கும் வேலை இருக்குது. ஆனா ரமலான் நமக்குமே மகரிப்புக்கு வர்றது என்ன, இரவு தொழுகைக்கு வர்றது என்ன, லொஹருக்கு வர்றது என்ன, ஃபஜருக்கு வர்றது என்ன, எல்லாம் வருவோம். ரமலானுக்கு அடுத்த நாள் பார்த்தாக்கா அன்னைக்கு தான் நம்ம உலகத்துல அப்படியே எவ்வளவு கஷ்டப்படுறதுமா, அன்னைக்கு மறந்துடும் அல்லாஹ்வை. இது இல்லைங்க உண்மையான இறைச்சம். அல்லாஹ் சொல்றாங்க, நோன்பு நரகத்தில் காக்கும் கேடயம் சொன்னாங்களா இல்லையா? நோன்பு சொன்னாங்களா இல்லையா? எப்படி தெரியுமா? நம்ம நோன்பு வைக்கும் பொழுது ஏதாவது தவறு செய்வோமா, ஏதாவது பாவம் செய்வோமா, அவன் பாவத்தினால் காக்குதா இல்லையா? அது உண்மையிலேயே நோன்பு வைக்கும் பொழுது நாம் தவறு செய்வதெல்லாம் நம்மை காப்பாற்றும். ஆனா நோன்பை முடிச்சுட்டோம், எந்த நோன்புல ஒரு பாடத்தை கற்கிறோமோ அந்த பாடம் நம்முடைய மையத்து வரைக்கும் இருக்கணும். நம்முடைய உயிர் போகின்ற வரைக்குமே அந்த அமல்கள் சரியாக இருந்தால், அந்த பாவங்கள் நாம் செய்யும் பொழுது நோன்பு வச்சிருந்தோம், அல்லாஹ் பாவம் தெரிஞ்சு ஒரு பாவமாக செய்யாம இருந்தீங்கன்னா அந்த கேடயம் ரமலானுக்கு பிறகு இருக்குமே. ஆனால் அந்த பாவங்களை செய்ய மாட்டேன், அப்போ அந்த கேடயம் நரகத்திலிருந்து காக்குங்க. ஆனா நீ நோன்பு வச்சிருக்கும் பொழுது எல்லா பாவத்தையும் விலகுறீங்களா, உலகத்துல வேலை காத்துருங்க. ரமலானுக்கு பிறகு அதே மாதிரியான பாவம் செய்யக்கூடிய சூழல் வரும் பொழுது அந்த கேடயத்தை நாம் பயன்படுத்துவானாக்கா, அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற எண்ணத்துல நாம் செயல்படுவானாக்கா, நம்முடைய நோன்பு நிச்சயமாக நரகத்துக்காக கேடயமாக இருக்காது. என்ன சொல்ல போனா அல்லாஹ் சொல்றா, யார் நோன்பு வைக்கிறாங்களோ அவர்களுக்கு ரய்யான் என்கிற சொர்க்கம் இருக்குப்பா சொல்லிருக்காங்களா? அந்த சொர்க்கம் யாருக்கு நினைச்சீங்க? அந்த சொர்க்கம் யாருக்குங்க? யார் அல்லாஹ்விற்காக வசித்து இருக்கிறாங்க, தாயிட்டு இருக்கிறாங்க, அந்த மக்களுக்கு தான் மாற்றுக்கிறதே கிடையாது. எந்த இறைச்சத்தை அவன் ரமலான்ல பெற்றானோ, எந்த தக்குவாவை அவன் ரமலான்ல அடைந்தானோ, அந்த ரமலான் அடைஞ்ச தக்குவா அந்த இறைச்சம் அவனுடைய மையத்து வரைக்கும் இருக்கணும். நான் நோன்பு வச்சேங்க, என்னுடைய உள்ளத்துல இறைச்சம் அதிகமானது, தொழுகை அதிகமானது, இது நான் மரணிக்கின்ற வரைக்கும் யாருக்கு இருக்குமோ அவர்களுக்கு தான் நான் சொல்வோம். ஏன் ஏன் அல்லாஹ் குர்ஆன் அழகாக அம் அசிபத்தும் ததுகுருல் ஜன்னா, எப்பா எந்த சிரமமும் இல்லாம நீங்க இலகுவா சுகமா நினைக்கிறியா? நீ எனக்கா பசிச்சு இருக்கிற, தாகிச்சு இருக்கிற, நீ இந்த விஷயங்கள் செய்யாம இருக்கிறாங்க, சொர்க்கத்துல எனக்கு ஈஸியா போயிடுவேன், நான் என் கடங்காம தரணுமா? எந்த நோன்பு மூலியமாக எந்த இறைச்சத்தை நாம் அடைந்தோமோ அந்த இறைச்சம் என்பது நம்முடைய உயிர் பிரிகின்ற வரைக்கும் நாம் நினைச்சுக்கிட்டே வாழ்வோமே. ஆனால் அந்த நோன்பை பெற்ற படிப்பினையை நம்முடைய வாழ்நாள் முழுவதுமே நாம் கடைபிடிக்குமையானால் அதுதான் நம்மை ரய்யான் கொண்டு சேர்த்து. நோன்பு வச்சுக்கலாம், ஆனா நான் ரய்யானுக்கு போன ஆசைப்படுறேன், அல்லாஹ்விடத்துல கூலி வாங்க ஆசைப்படுறேன், நமக்கு அதெல்லாம் வரதில்லை. நம்மளால நோன்பு வச்சாக்கா அல்லாஹ் தன்னுடைய கரங்களால் கூலி கொடுப்பாங்க இல்லையா?
சிந்திக்கணுங்க. உண்மையிலேயே மூமின் சிந்திப்பா. அல்லாஹ் குர்ஆன் சொல்லிருக்காங்கப்பா, யார் நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய கரங்களால் கூலி கொடுப்பாங்கடா. இப்படி கற்பனை பண்ணணும். அல்லாஹ்வுடைய பார்க்க முடியுமா? அல்லாஹ்வுடைய கரங்களால் கூலி வாங்குறனே எவ்வளவு சிறப்புங்க என்கின்ற மன மகிழ்ச்சி பூரிப்பு வரணும். ஏன் அல்லாஹ் சொல்லும் பொழுது, யார் நம்பிக்கையோடு நன்மையை எதிர்பார்த்து நல்காரங்கள் செய்கிறார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்ம நம்பிக்கை வைக்கிறவங்க ஒரு தொழுகைக்கு வர இதனால் என்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். ஒரு அல்லாஹ்விடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கிற, தலையில வந்து கேட்கிற, அல்லாஹ்விடத்துல கண்ணீர் வச்சு கேட்கிற, அப்படி கேட்கும் பொழுது உள்ளத்துல மனசுல ஒரு குறிப்பு வரணும். நான் கேட்ட பிரார்த்தனையினால நிச்சயமாக அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்க வாய்ப்பு இருக்குங்க என்ற எண்ணம் நமக்கு வரணுங்க. ஆனா தனிமையில் அல்லாஹ்விட கேட்கறதே கிடையாது, அல்லாஹ்விட பாவம் மன்னிப்பு கேட்கறதே கிடையாது. நம்ம பாவம் மன்னிப்பு எவ்வளவு கேட்கணும் என்று கேட்டால் எல்லாமே ஒரு சொற்பமான நேரம், எல்லாமே சொற்பமான நேரம் தான். நமக்கு அதிகமான நேரம் இருக்குதுங்க. உண்மையிலேயே அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வோட தூதரே 100 முறை இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? ஏன் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வோட தூதரே ஒரு நாளைக்கு 100 முறை கேட்டாங்க. சொல்லுங்க பாப்போம், இன்னைக்கு நான் 100 முறை கேட்டுக்கங்க, யார் கேட்க முடியுமா? இன்னைக்கு நான் கேட்டுக்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்? நமக்கு நிறைய வேலை இருக்குங்க. அல்லாஹ் சும்மா இருந்தாங்களா? நம்முடைய பாவம் இல்லாம இருக்கிறோமா? அப்படியே தூய்மையான இருக்கிறோமா? நம்முடைய உள்ளத்தை நாம் தான் சுத்தி பார்க்க வேண்டும். நம்முடைய கல்வை நாம் தான் அலசி ஆராய வேண்டும். நாம் எந்த அளவுக்கு இருக்கிறோம் என்று பார்க்கணும். அல்லாஹ் சொன்னாங்க, ஒரு முறையிலே நம்பர்படி ஏறும் பொழுது ஆமீன் 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 சொல்லி நம்பர்படி ஏறி உட்கார்றாங்க. சஹாபாக்கள் முறையெல்லாம் முடிச்சப்பறம் அல்லாஹ் கேட்கறாங்க, அல்லாஹ் தூதரே நீங்க நம்பர்படி ஏறுனீங்க இல்லையா, அப்போ ஆமீன் சொன்னீங்க ஏன்? அல்லாஹ் கேட்கறாங்க, நம்பர்படி ஏறுனீங்க சொன்னீங்க கேட்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, என்ன தெரியுமா? யார் ஒருவர் ரமலான் மாதம் அடைந்தும் அவன் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நரகத்துக்கு போவான், அவனுக்கு கேடுதான் என்று சொன்னார். என்ன அர்த்தம் தெரியுமா? ரமலான் மாதம் வந்துருச்சுங்க, நீ மற்ற நாட்கள் பாவம் இல்லையா, அதை விட 10 மடங்கு அதிகமாக ரப்பிடத்துல தனிமையில இறைவான இன்னும் பாவம் பண்ணியிருக்கிற, இது உனக்கு மட்டும் தெரியும், உன்னைத்தாவே இந்த பாவத்தை மன்னிக்க யாரும் முடியாது இறைவா, என்னுடைய பாவத்தை மன்னி என்று கண்களிலே கண்ணீர் வடிய அல்லாஹ்விடத்தில் யார் மன்றாடுகிறார்களோ அந்த மாதிரி மன்றாடி ஒரு அடியான் பாவம் பண்ணி பெறச்சுவ இந்த கருணையான வசதி பெறலையா, உனக்கு கேடுதான் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு தந்த மிக சிறந்த ஒரு மாதம் இந்த ரமலான் மாதம். நம்மால் முடிந்த வரைக்கும் கடந்த ஆண்டுகள் நாம் எப்படி இருந்தோம் என்று தேவையில்லை. இந்த ஆண்டு அல்லாஹ் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். மிக தெளிவாக பதிவு செய்து கொள்ளுங்கள், அடுத்த ரமலான் நாம் இருப்போமா இல்லையா என்று நம்மிலே யாருக்கும் தெரியாது. அடுத்த நாள் நாம் இருப்போமா இல்லையா என்று நம்மிலே யாருக்கும் தெரியாது. நாம் மரணிப்பதற்கு முன்னால் நம்முடைய பாவங்களை எல்லாம் யா ரப்பே நீ உன்னை விட்டால் மன்னிக்க யாரும் இல்லை என்று அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து இறைவா என் பாவத்தை மன்னி எனக்கு சொர்க்கத்தை தா என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கேட்கிற மக்களாக ஆக வேண்டும் என்று கூறிய உதவி முற்றுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால இப்போதான் பிறை பார்த்த மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கு 20வது வருடம் சென்று இன்றைய நாள் இரவு 21வது இரவு. அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆன் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆன் சொல்றா, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். அல்லாஹ் சொல்றது இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், மகத்துவமிக்க இரவு என்று நாம் அறிந்திருக்கிறோம். மகத்துவமிக்க இரவுல நாம் குர்ஆனை கொடுத்திருக்கிறோம். அடுத்த வாக்கியத்துல வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், அம்மா அதுனா அப்படின்னா என்ன தெரியுமா? லைலத்துல் கத்ர்னு சொல்றீங்களா, மகத்துவமிக்க இரவு சொல்றீங்களா, அந்த இரவுனா என்னன்னு தெரியுமா என்று கேட்டு அல்லாஹ் சொல்கின்றான், லைலத்துல் கத்ர்
இந்த லைலத்துல் கத்ர் என்பது அல்லாஹ் சொல்றான், லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாள். இன்னைக்கு கடைசி ரமலானுடைய கடைசி 10 நாட்கள்ல ஒற்றை படையை பார்த்துக்கணும். 21, 23, 25, 27, 29 இந்த 5 ஒற்றை படையில ஒரு நாள் நிச்சயமாக லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கும். அது யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இந்த இரவு எப்ப ஆரம்பிக்கிறது? லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு நாளும் நமக்கு எப்போ ஆரம்பிக்குதுனாக்கா, லைலத்துல் கத்ர் இரவு என்பது மக்ரிபுடைய பாங்க் சொல்றாங்க இல்லைங்களா, நம்ம நோன்பு சொல்றோம் இல்லைங்களா, அப்போ ஆரம்பிக்கிறது வைகரை வரைக்கும் இருக்கும். எப்போ? ஃபஜருடைய தொழுகைக்கான இறுதி நேரம் இருக்கு இல்லைங்களா, அது வரைக்குமே இருக்கும். நாம உண்மையிலேயே அந்த 1000 மாதம் நன்மை அடைய வேண்டும் என்றால், 1000 மாதங்கள் சிறந்த மாதத்துல ரப்பிடத்துல பாவமன்னிப்பு கேட்க வேண்டும், அல்லாஹ்விடத்துல நம்ம அந்த நன்மை அடைய வேண்டும் என்றால், நம்முடைய அமல்களை எல்லாம் நம்முடைய பாவமன்னிப்பு கேட்பதெல்லாம் எப்ப ஆரம்பிக்குமா? மக்ரிப் தொழுகையிலிருந்து ஆரம்பிச்சிடும். நாம என்ன பண்றோம்? லைலத்துல் கத்ரா பள்ளிவாசல் போனவங்க அதனால என்ன பண்றது, வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாப்பிட்டு 11 மணி பள்ளிக்கு போலாம். ஏன் 11 மணி தான் நம்ம லைலத்துல் கத்ரா? லைலத்துல் கத்ர் ஆரம்பிக்கிறது மக்ரிப் நேரத்துல இருந்து எது வரைக்கும் இருக்குது? ஃபஜருடைய இறுதி நேரம் தொழக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த நேரம் வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த லைலத்துல் கத்ரை நாம் பயன்படுத்த என்றால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டில் போய் தூங்குறாங்க, அந்த நேரம் பள்ளிக்கு வருவோம். அங்கே பண்ணுவாங்க, யாராவது பயம் பேசிட்டு பாருங்க, அது சும்மா உட்காந்து கேட்கமா உட்காண்டே இருப்போம், எப்படா முடிப்பாங்க. அப்புறம் பண்ணுவோம், கொஞ்ச நேரம் டீ குடிப்பாங்களா, இப்படியே அந்த நாளை அலட்சியமா கழிச்சிடணும். 1000 மாதங்களோட சிறந்த ஒரு இரவு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். என்னுடைய இறைச்சத்தை அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேட்டு என்னுடைய உள்ளத்தை தூய்மையாக்குவதற்கு ஒரு இரவை கொடுத்திருக்கிறான். 5 நாள் எந்த இரவு யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு நாளும் என்னுடைய உள்ளத்தை பள்ளிக்கு வரும்பொழுது இந்த நாள் லைலத்துல் கத்ர் இரவா இருக்கணுமே யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை மன்னி யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்துல அதிகமாக நன்மை செஞ்சு அதிகமான அமல்கள் செஞ்சு பாவத்தை மன்னி இரவை பாவத்தை மன்னி என்று எவ்வளவு முடியுமோ ஒவ்வொரு நாளும் வரும்பொழுது இந்த நாள் லைலத்துல் கத்ரா இருக்கணுமே, இந்த நாள் லைலத்துல் கத்ரா இருக்கணுமே என்கின்ற எண்ணத்தோடு வரணும். ஏன்? நன்மையை எதிர்பார்த்தவர்களாக யார் வருகிறார்களோ, நம்ம சும்மா வெறுமனே நினைக்க லைலத்துல் கத்ரா இருக்குங்க வாங்க போலாம் பள்ளிக்கு வந்தாச்சுங்களா, வந்த டீ ஒரு ஆளு காணும் உங்க டைம் என்ன ஆகுது, இப்படியாப்பட்ட சிந்தனை எல்லாம் இருக்கக்கூடாது. அந்த நாள் முழுக்க என்னுடைய ரப்பு 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு மாதம் வந்திருக்கா. அந்த நாளிலே என்னால் எவ்வளவு முடியுமோ, என்ன தக்குவாவை நாம் பெற முடியுமோ, அதற்கான வாய்ப்பு என்ன இருக்குதோ, அதற்கான வழிமுறை என்ன இருக்குதோ, அவற்றை மட்டும் பார்த்து பசத்தோட முடிஞ்ச உடனே அசல் தராம உடனே ஓடக்கூடாதுங்க. தூக்கம் இன்னைக்கு இல்லையா நாளைக்கு தூங்கிக்கலாம். அந்த நேரம் இறுதி நேரம் முடிகிற வரைக்குமே, அந்த பசத்தோட தொழுகை இறுதி நேரம் வரைக்குமே ரப்பிடத்துல எதையாவது கேளுங்க. என் பக்கத்தை கொடு, என் நோயை நீக்கு, எனக்கு பாவம் மன்னிப்பு கொடு, கேட்டுக்கிட்டே இருங்க. 100 கேட்டீங்களா, 1000 முறை கேளுங்க, 1000 முறை கேட்டீங்களா, லட்சம் முறை கேளுங்க. ஏன்? 1000 மாதங்களோட சிறந்த இரவு மீண்டும் அடுத்த ரமலான் வருதா இல்லையா நம்மளே யாருக்கும் தெரியாது. இந்த ரமலான் பெறுகின்ற பாடம் அல்லாஹ்வால் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் மிக இலகுவாக சொர்க்கம் செல்லலாம். அதற்கான அந்த நாளை வெறுமனே அட்டை அடித்து விட்டு வீணடித்து விட வேண்டாம் என்று கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாக்குதான்